வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் தமிழ் தமிழ் அமானுஷ்யம் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம். இன்றைக்கு உறவுகளே, நாம் 16வது எபிசோடா இன்றைக்கு எங்கே நடந்த திகில் சம்பவத்தை பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் தொழிற்சாலையில் வேலை முடித்துவிட்டு ரூமுக்கு வந்த இளைஞருக்கு நடந்த அமானுஷ்ய திகில் சம்பவம் தாங்க இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். இந்த சம்பவம் பயங்கர திகிலாக இருக்க போதுங்க. கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். நாம் வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்முடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை அழுத்தி ஆள் கொடுங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோ நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்ருக்கீங்க. கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, லைக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோவுக்கு போகலாம். உறவுகளே, இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா, குணா என்கின்ற நமது நண்பர் தாங்க. இந்த சம்பவம் எப்போ நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, 2015 காலகட்டத்தில் நடந்திருக்குங்க. இந்த சம்பவம் யாருக்கு நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, குணாவுக்கா? ஆமாங்க, குணாவுக்கு தாங்க நடக்குது. இந்த சம்பவம் எங்கே நடக்குதுன்னு கேட்டிங்கன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கோயம்புத்தூரிலிருந்து ஒரு 20 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள ஒரு தொழிற்சாலையில் பணிபுரியும் குணாவிற்கு நடந்த சம்பவம் தாங்க இது. குணாவை பற்றி நம்ம சொல்லணும்னா, அவருடைய சொந்த ஊர் என்னன்னு பார்த்தீங்கன்னா காரைக்கால். அவர் பணிபுரிகிற இடம் தான் கோயம்புத்தூருங்க. அவர் கொஞ்சம் ஒரு வருஷமாக ஒரு தொழிற்சாலையில் பணிபுரிஞ்சிட்ருக்காரு. இந்த தொழிற்சாலையில் பணிபுரிகிறவங்களுக்கெல்லாம் ரூம் பக்கத்துலேயே கொடுத்துட்றாங்க. ஒரு 50-60 பேர் தங்குற மாதிரி ஒரு இடம், தனித்தனி அறை, ஒரு 5-6 பேர் தங்குற மாதிரி தனித்தனி ரூமாக கொடுத்துருக்காங்க. சம்பவத்தன்று குணா எப்பொழுதுமே பகல் ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு இரவில் இருக்கிறது வழக்கம். அதே மாதிரி அவருடைய ஷிஃப்ட்டுக்கு போயிட்டு ஷிஃப்ட்டு முடிஞ்சவொன்னே இரவு வந்திருக்காருங்க. இரவு ஆனதுமே ரூமில் தங்கியிருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா நைட் ஷிஃப்ட்டுங்கிறதுனால ஒரு சில பேர் அவங்க ரூமில் பக்கத்தில் இருக்கிறவங்க, அவர் ரூமில் இருக்கிற ஆளும் எல்லாருமே நைட் ஷிஃப்ட்டு போயிட்டாங்க. ஒரு சில ஆள் இவருக்கு கொஞ்சம் பழக்கம் இல்லாத ஆளுங்களுக்கு மட்டும்தான் இவரோடய சேர்ந்து பகல் ஷிஃப்ட்டுங்கிறதுனால அவங்கவுங்க தனித்தனியாக அவங்க ரூமில் இருக்கிறாங்க. எல்லாருமே நைட் ஷிஃப்ட்டுக்கு போனதுனால இவருக்கு நெடு நேரமாக தூக்கமே இல்லைங்க. தூக்கம் இல்லாதனால என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா, அவருடைய செல்ஃபோனை எடுத்து செல்ஃபோனை பார்த்துட்ருக்காரு. செல்ஃபோனை பார்த்துட்ருக்கும் பொழுது ஒரு அமானுஷ்யமான சவுண்டு அவருக்கு கேட்குதுங்க. சரி, இரவு நேரத்தில் அந்த மாதிரி தான் நாயெல்லாம் குலைக்கும், அங்கே குலைக்கும், பறவைலாம் பறக்குங்கிற மாதிரி ஒரு மைண்டில் நினச்சிக்கிட்டு அவர் மட்டும் ரூமில் இருக்கிறாருங்க. இரவு ஒரு 12 மணி ஆகுதுங்க. அப்போயுமே அவருக்கு சுத்தமாக தூக்கம் வரலங்க. தூக்கம் வராமல் சரி என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிட்டு அப்படியே செல்லை பார்த்துட்ருக்காரு. அப்போ சரி பாத்ரூம் போயிட்டு வரலான்னு சொல்லிட்டு பாத்ரூம் போகிறாருங்க. பாத்ரூம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அவர் ரூம்லேருந்து ஒரு 10 மீட்டர் தொலைவில் தாங்க இருக்குது. சரி நம்ம போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிருக்காருங்க. போயிட்டுருக்கும் பொழுது பாத்ரூம் போகிற அந்த ஒரு லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா, ஒரு இளைஞர் அங்கே ஒர்க் பண்ணுற ஆள் மாதிரியே உட்காந்துக்கிட்டு கீழே குமிச்சிக்கிட்டு உட்காந்துட்ருக்காருங்க. அதாவது கை மேலே தலையை வச்சுக்கிட்டு அப்படியே குத்துக்கால் போட்டு உட்காந்துருக்காருங்க. சரி நம்ம கூட வேலை பார்க்குற ஆள் தான், ஏதோ பகல் ஷிஃப்ட் புள்ளி இருக்குன்னு சொல்லிட்டு இவர் போய் பாத்ரூம் போய்ட்டு திரும்பி வரும்பொழுது அந்த பையன் அங்கேயே தான் உட்காந்துருக்காருங்க. இவர் பார்க்குறாரு. பார்த்தோன்னா அவர் அழுக ஆரம்பிச்சார் பயங்கரமாக. அது கீழே குமிஞ்ச மாதிரியே பயங்கரமாக அழுகிறாரு. இது என்னடா திடீர்னு இப்படி அழுகுறானேன்னு சொல்லிட்டு குணா என்ன நினச்சி அந்த இருட்டில் உட்காந்துருக்காங்க. யார் அடையாளம் தெரியல, யார் என்னன்ட்டு. ஏன்னா கூட வேலை பார்க்குறதுனால பேர் தெரிஞ்சிருக்கும், ஆள் தெரிஞ்சிருக்குங்கிறதுனால சரி அவர் இருட்டுக்குள்ளே உட்காந்துருந்தனால அடையாளம் தெரியல. யார் நீங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காரு. இந்த உட்காந்து இருக்கிற ஆளுக்கிட்டேருந்து எந்த ஒரு பதிலுமே இல்லைங்க. இல்லாதனால மறுபடியும் கேட்குறாரு, யார் நீங்கள், எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு கேட்டிருக்கும்போது எந்த ஒரு பதிலும் இல்லை. இவர் உடனே அவர் செல்ஃபோனை எடுத்து டார்ச் அடித்து பார்க்குறாருங்க. ஒரு மாதிரி உட்காந்துருக்காரு. ஆனால் அது கீழே குமிஞ்ச மாதிரியே தான் உட்காந்துருக்காரு. இது என்னடா பெரிய ரொம்ப போயிடுச்சு, சரி இவனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு குணா என்ன பண்ணிட்டாரு, அந்த செல்ஃபோனில் டார்ச்சை ஆஃப் பண்ணிட்டாருங்க. சரி நீங்கள் எதுக்கு இங்கே உட்காந்து அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன ஏதுன்னு கேட்டோன்னே அவர் எந்த பதிலும் பதில் சொல்லாமல் ரொம்ப அவர் கேட்டுக்கிட்டே இருக்கார். சரி சரி வாங்க, ஏன் இந்த நேரத்தில் இங்கே உட்காந்துருக்கீங்க, வாங்க ரூமுக்கு போகலாம் அப்படின்னு சொன்னதுமே மறுபடியும் எந்த ஒரு பதிலும் இல்லாமல் அப்படியே உட்காந்துருக்காரு. குணா என்ன நினைக்கிறாரு, என்னடா இந்த ஆள் இப்படியே தான் உட்காந்துருக்காரு, என்ன வர மாட்றாப்புல, நம்ம எது கேட்டாலுமே பதில் சொல்ல மாட்றாப்புல சொல்லிட்டு மறுபடியும் அவருடைய செல்ஃபோனை எடுத்து டார்ச்சை ஆன் பண்ணி அவர் மேலே அடித்து வாங்க போவோம், ஏன் இங்கே உட்காந்துருக்கீங்க, இங்கெல்லாம் உட்காராதீங்க,
ஏதாவது பூச்சி போட்டு வரும் ஆன்னு சொன்னது. சரி இந்த நேரத்தெல்லாம் உட்காருங்க, ஏன் ஃபஸ்ட்டு ஏன் அழுதுகிட்டு உட்காந்துருக்கீங்க, என்ன இது ஆன்னு கேட்டோன்னே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் டக்குன்னு திரும்பியிருக்காருங்க. அந்த டார்ச் அடிச்சுக்கிட்டே இருக்கார். அந்த உட்காந்துருக்கிற இளைஞர் வந்து திரும்பியிருக்காருங்க. திரும்பணுன்னு குணாவுக்கு வந்து அப்படியே அந்த டைமில் அவருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியலங்க. அப்படியே ஒரு நிமிஷம் அவர் இதய துடிப்பே நிற்கிற அளவுக்கு ஒரு சம்பவத்தை அங்கே பார்க்குறாருங்க. உட்காந்துருக்கிற இளைஞர் திரும்புகிறாருங்க. அப்படியே அவருடைய மூஞ்செல்லாம் பார்த்தோம்னா அப்படியே ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி, எங்கே பார்த்தாலுமே அப்படியே ஒரு மாதிரி தோல்லாம் தொங்கிட்டு இருக்கு, ஒரு மாதிரியாக இருக்குது. இப்போ ஒரு மாதிரி ரத்தம் அங்கங்கேயும் லைட்டாக அப்படியே வடிஞ்சு வந்துக்கிட்டு இருக்க மாதிரி இருக்குது. இவருக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஓடி இருக்காருங்க. ஓடி போய் அவர் ரூமில் போயிட்டு உட்காந்துருக்காரு. அவருக்கு கைகாலெலாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு, நெஞ்செலாம் ஓடி இப்போ மாதிரி படப்படன்னு இருக்குது குணாவுக்கு இருந்தாலும் ஐயோ என்னடா யாரா இங்கே உட்காந்துக்கிட்டு எவன்டா இப்படி உட்காந்துட்டு இருக்கானே, யாராக இருக்கும் என்ன அதுன்னு சொல்லிட்டு அவருக்கு என்னென்னமோ சிந்தனைகள்லாம் போயிட்டுருக்கு. கைகள்லாம் நடுக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ஓரளவுக்கு ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் அந்த ரூமில் இருந்து ஜன்னல் வழியாக பார்க்குறாருங்க. ஜன்னல் வழியாக பார்க்கும்போது மறுபடியும் அந்த உருவம் அங்கேயே தாங்க உட்காந்துருக்கு. உட்காந்ததுமே ஐயோ இது என்னடா இதுன்ட்டு ஒரு என்ன பண்ணிட்டாரு, ரூம்லாம் ஃபுல்லாக லாக் பண்ணிவிட்டு இதுக்கு மேலே நம்ம முழிச்சிட்டு இருக்கக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு ஒருவெல்லாம் இழுத்து போட்டுக்கிட்டு கண்ணை மூடிட்டு தூங்கிட்டு இருக்காருங்க. தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவருக்கு அந்த அமானுஷமான சவுண்ட்லாம் பயங்கரமாக கேட்குது. அந்த அழுகிற சவுண்டு கேட்டுக்கிட்டே இருக்குது. இது என்னடா இது நம்மளுக்கு இப்படியெல்லாம் கேட்குதுன்னு சொல்லிவிட்டு ரொம்ப அந்த ஒரு சாமியெல்லாம் வேண்டிக்கிட்டு அப்படியே படுத்துருக்காருங்க. அதுக்கப்புறம் குணாவுக்கு என்ன நடந்ததுன்னே ஒரு 2-3 நாள் கழிச்சு தாங்க அவருக்கே தெரியுது. ஏன்னா இதுக்கப்புறம் நடந்த சம்பவங்கள் எல்லாமே அவருடைய நண்பர்கள் சொல்லி அவர் தெரிஞ்சுக்கிட்டார். நைட்டு மட்டும் நடந்தது மட்டும்தான் அவருக்கு ஞாபகம் இருக்குது. காலையில் நடந்தது எதுவுமே அவருக்கு ஞாபகம் இல்லைங்க. காலையில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அவருடைய நண்பர்கள், அதாவது வந்து ரூமில் இருக்கிற நண்பர்கள் எல்லாருமே அவருடைய ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வர்றாங்க ரூமுக்கு வரும் பொழுது பார்த்தீங்கன்னா, ஏன்னா காலையில் ஒரு வந்து கிளம்பி போகணும், அதாவது வந்து ஷிஃப்ட்டுக்கு கிளம்பி போகணும் குணா. ஆனால் கிளம்பி போகாமல் ரூம்லேயே படுத்துருக்காருங்க. படுத்துக்கிட்டு போர்வையெல்லாம் போத்திக்கிட்டு படுத்துருக்காரு. என்னடா இவன் நண்பர்கள் எல்லாருமே வந்து என்னடா இன்னும் இவன் தூங்கிட்டு இருக்கானே, ஷிஃப்ட்டுக்கு போகணும், மணி ஆகிடுச்சு, அவனை எழுப்புங்கடான்னு சொல்லிவிட்டு 2 பேர் போயிட்டு நல்ல நெருங்கிய நண்பர் வந்து சொல்லப்போனால் அவருடைய நெருங்கிய நண்பருமான அவங்க சொந்த ஊர், அதாவது குணாவோட பக்கத்து வீடு அந்த இன்னொரு பையன் நண்பர் வந்து அவர் போய்ட்டு எழுப்புறாரு. என்ன குணா நீ ஷிஃப்ட்டுக்கு இன்றைக்கி போகலையா, மணி ஆகிடுச்சி, ஏந்திரிங்கன்னா அவர் ஏந்திரிக்கவே இல்லைங்க. ஏந்திரிக்கிறாமல் அப்படியே படுத்துருக்காரு. மறுபடியும் டேய் குணா ஏந்திரா, மணி ஆகிடுச்சிரா, நீ ஷிஃப்ட்டுக்கு போகாமல் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்க, ஏந்திரான்ட்டு எழுப்புறாங்க. ஏந்திரிச்சு அப்படியே உட்காந்துருக்காருங்க. உட்காந்துக்கிட்டு அப்படியே ஒரு மாதிரி பேந்தனை முழிக்கிறாரு. ஒரு மாதிரி அங்கேயும் முழிக்கிறாரு. ஒரு மாதிரி பார்த்து சிரிக்கிறாரு. என்னமோ அதாவது வந்து அவங்க இந்த கூட இருக்கிற ரூமில் இருக்கிற நண்பர்கள்லாம் பார்த்தானா ஏதோ புது ஆள் பார்க்குற மாதிரியே பார்க்குறாரு எல்லாரையுமே. என்னடா ஆச்சு, என்னடா இப்போ ஒரு மாதிரி பார்க்குற, அவங்க நண்பர்கள் கேட்குறாங்க, என்னடா ஒரு மாதிரி புது ஆளை பார்க்குற மாதிரி பார்க்குற இப்படி ஆனோன்னே எந்த ஒரு வார்த்தையுமே பேசலைங்க. எந்த ஒரு வார்த்தையும் பேசாமல் அப்படியே உட்காந்துருக்காருங்க. உட்காந்ததுமே இவன் என்னடா இப்படி இது பேய் அரைஞ்ச மாதிரி உட்காந்துருக்கானேன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் 4-5 பேரும் கிண்டல் பண்ணிக்கிட்டு இது பண்ணோன்னே டக்குன்னு ஒரு முகம் மாறுதுங்க. பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி கொடூரமாக மாறி போய் டக்குன்னு ஹிந்தியில் பேசுகிறாரு. ஒரு மாதிரி ஹிந்தியில் பேசணுன்னே இவங்களுக்கு எல்லாருக்குமே அதிர்ச்சி. என்னன்னா இவனுக்கு வந்து அந்த அளவுக்கு ஹிந்திலாம் சுத்தமாக ஹிந்தியே தெரியாது. அந்த மாதிரி வார்த்தைலாம் இவன் குணா வந்து யூஸ் பண்ண மாட்டார். யூஸ் பண்ணாங்கன்னா என்னடா இவன் திடீர்னு ஹிந்திலாம் பேசுகிறானே, ஒரு மாதிரி ஹிந்திலாம் பேசுகிறானே சொல்லிட்டு இவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியாக இருக்குங்க. என்னடா இப்போல்லாம் நடந்துக்கிறான், ஒரு மாதிரி நடந்துக்கிறான்ட்டு டக்குன்னு ஏந்திரிச்சு என்னமோ ஒரு மாதிரி ஹிந்தியில் பேசிட்டு டக்குன்னு அந்த போர்வையை தூக்கி வீசிட்டு நேராக பாத்ரூம் போயிருக்காருங்க. பாத்ரூம் போனோன்னே இவங்க நண்பர்கள்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. என்னடா இவனுக்கு ஆகிடுச்சு, நல்லா தான் இருந்துக்கணும்னா திடீர்னு ஹிந்தியில் தான் பேசுகிறானே, என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு தெரியலையே சொல்லிட்டு இவங்களுக்குள்ளே பேசிக்கிறாங்க. மறுபடியும் திரும்பி வராருங்க குணா. திரும்பி வந்து அந்த ரூமில் வந்து அந்த அவங்க நண்பர்கள்லாம் பார்த்து அப்படியே ஹிந்திலேயே திட்டுற மாதிரி பயங்கரமாக திட்டுறாரு. என்னென்னமோ போட்டு தள்ளுறாரு, அது பண்ணுறாரு, என்னமோ ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக என்னென்னமோ பண்ணிகிட்ருக்காரு. பண்ணதுனால அவங்க நண்பர்கள்லாம் என்னடா இப்படி பண்ணிகிட்ருக்கான், இவனுக்கு என்ன தாண்டா ஆச்சு நினச்சிட்டு அப்படியே இவங்க 2 பேரும் அப்படியே எதுவுமே பேசாமல் அப்படியே உட்காந்துருக்காங்க. உடனே இவங்க நண்பர்கள்லாம் என்ன பண்ணியிருக்காங்க, டேய் குணான்ட்டு கையை அதாவது மேலே பிடிச்சி இப்படி ஆட்டுற மாதிரி அந்த உலுக்கி இது பண்ணோன்னா ஒரு மாதிரி சோர்வான மாதிரி அப்படியே டக்குன்னு உட்காந்துட்டாருங்க. உட்காந்து அதே மாதிரி தான் பண்ணிடுறாரு. ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. மற்ற எந்த ஒரு விஷயமும் இல்லை. அவங்கள பார்த்தாவே அப்படி முறைக்கிறது போகிறது அந்த மாதிரி இருந்தால் சரி. இவங்க நண்பர்கள்லாம் அப்படியே நைஸாக போயிட்டு பேசுகிறாருங்க.
பேசணும்னா, ஏன்னா அவங்களுக்குமே ஹிந்தி அந்த அளவுக்குலாம் எதுவுமே தெரியாது, சுத்தமாகவே தெரியாது. என்னடா பண்ணுறதுன்னு நினச்சிக்கிட்டு. ஏன்னா இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தங்கியிருக்கிற ஒரு சில பேர் தமிழ் ஆளுங்க, ஒரு சில பேர் வந்து வட மாநிலத்துலேருந்து வந்து பணிபுரிஞ்சிட்ருக்காங்க. அப்படி இருக்கும்பொழுது ஒரு சில அந்த ஹிந்தி பேசுகிறவங்களுக்கு தமிழ் கொஞ்சம் தெரியுது. தமிழ் கொஞ்சம் தெரிஞ்சோன்னே அந்த பையனை அழைச்சிட்டு வந்து, இந்த மாதிரி ஹிந்தியில் பேசிகிட்ருக்கான், என்னன்னு தெரியல, வந்து பாருங்கன்னு சொன்னோன்னே, இந்த கொஞ்சம் தமிழ் தெரிஞ்ச வட மாநிலத்துலேருந்து வந்த அந்த நபர் வந்து பேசுகிறாருங்க. பேசும் பொழுது என்னென்னமோ அவர் பாட்டுக்கு பேசுகிறாரு. பேசினோன்னே உடனே அவர் பேச பேச இவர் ஹிந்தியில் சொல்கிறார், தமிழில் சொல்கிறாருங்க. நான் வந்து எனக்கு ஹிந்தி மட்டும் தான் தெரியும், என்கிட்ட வந்து தமிழில் பேசுனா எனக்கு எப்படி தெரியும்? என் பேர் வந்து குணாங்கிறாங்க. குணா கிடையாது, என் பேர் வந்து ராஜி. என்னை வந்து குணான்னு கூப்பிட்றாங்க, அதனால தான் எனக்கு கோவம் வருது. குணா வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்காரு, ஹிந்திலேயே சொல்லியிருந்தோன்னா அந்த ஹிந்தி தெரிஞ்ச ஆள் தமிழில் அவங்க நண்பர்கள்ட்ட தமிழில் சொல்லியிருக்காரு. இது என்னடா பெரிய ஒம்பா போச்சு, உனக்கு என்னடா இப்படி ஆயிடுச்சா, என்னடா ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுறது நினச்சிட்டு உடனே உங்கள் தொழிற்சாலையில் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. இது மாதிரி வந்து குணா வந்து இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கான் போயிட்டுருக்காங்கன்னா, அன்று முழுவதுமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் பண்ணிக்கிட்டு ஹிந்தியில் தான் பேசுகிறாரு, தமிழே சுத்தமாக பேசலைங்க. அதாவது வந்து அவருடைய பேஸ்கட்டே குணா மாதிரியே தெரியலங்க, ஒரு மாதிரி விகாரமாக இருக்குது, ஒரு மாதிரி வித்தியாசமாகவும் நடந்துக்கிறாரு. என்னடா பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு இவங்க பக்கத்து வீட்டு அந்த அவருடைய நண்பர் இருக்கார்ல, அவங்க வீட்டுக்கு, அதாவது வந்து குணாவோட வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாருங்க. இந்த மாதிரி குணா வந்து நடந்துக்கிறான் போயிருக்கானோன்னே, அவங்களுக்கு சரி உடம்பு சரியில்லைன்னா இங்கே அழைச்சிட்டு வந்துடுங்க, நம்ம என்னென்னு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வர சொல்லிட்டாங்க. வர சொன்னோன்னுமே இவங்க வந்து தொழிற்சாலையில் இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அன்றைக்கி இரவு போகிறாங்க. இரவு போகும்பொழுது இங்கே அந்த கோயம்புத்தூர்லேருந்து போகிறதுக்குள்ளே ரொம்ப அவசரப்பட்டுட்டாங்க. அந்த நண்பர்கள்லாம் குணாவை அழைச்சிட்டு போகிறதுக்குள்ளே ரொம்ப அவசரப்பட்டாங்க. ரொம்ப அதாவது வந்து குணா வந்து ஹிந்தியில் பேசுகிறது இவங்களுக்கு ஒன்றும் புரியாதனால ரொம்ப ஒரு மாதிரி கோவமாக பேசுகிறாரு. கோவமாக பேசுறதுனால இவங்களுக்கு என்னடா எப்பட்றா இவனை கொண்ட வீட்டில் போய் சேர்க்க போகிறான்னு சொல்லிட்டு இப்படியே கொண்ட அவங்க வீட்டில் கொண்ட சேர்த்துட்டாங்க. சேர்த்த பிறகு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போயிட்டு அங்கே எல்லாரையும் பார்த்தோன்னா ஏதோ ஒரு புதுசாக எல்லாரையுமே அவங்க அம்மா அப்பா தங்கச்சிலாம் இருக்கிறாங்க, அவங்களெல்லாம் எல்லாருமே புதுசாக பார்க்குற மாதிரி பார்க்குறாங்க. பார்க்குறேன் ஏதோ ஹிந்தியில் பேசுகிறாரு. ஹிந்தியில் பேசினோன்னா அவங்களுக்கு யாருக்குமே ஒன்றும் புரியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே முழிச்சிட்ருக்காங்க. என்னடா இப்படிலாம் அவங்க அம்மா அப்பாலாம் கேட்குறாங்க, என்னடா இப்படிலாம் பேசுகிற போகிறானோன்னா அப்படியே தான் பேசிகிட்ருக்காரு. சரி ஏதாவது இந்த மாதிரி பேசுகிறானே, ஏதாவது பயந்துருப்பான், ஏதாவது இவனுக்கு வந்து காத்துக்கிறப்ப ஏதாவது ஆயிருக்கும்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா போய்ட்டு சாமி ரூமில் இருக்கிற அந்த கொஞ்சோண்டு திண்ணூறு அள்ளிட்டு வந்து பூச போகிறாங்க. தள்ளி விடுறாருங்க. தள்ளி ஹிந்திலேயே சொல்லிக்கிட்டு தள்ளி விடுறாரு. தள்ளி விட்டோன்னே என்னடா இது இப்படி எல்லாம் நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க, என்னடா இப்படிலாம் நடந்துக்கிறானேன்னு சொல்லிட்டு இல்லை பக்கத்து எல்லாருமே வந்து அவங்க வீட்டு பகுதியில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்து கூடி வந்து பார்க்கும்பொழுது ஒரு மாதிரி நடந்துக்கிறாரு. அங்கே போகிறாரு இங்கே போகிறாரு, ஒரு மாதிரி கைலிலாம் கட்டுவாங்களே, கைலி கட்டுறது எல்லாமே ஸ்டைல் எல்லாமே அந்த வட மாநிலத்தில் இருக்கிற அந்த நண்பர்கள் மாதிரியே ஸ்டைல்லாம், அந்த கைலி கட்டுற ஸ்டைல்லாம் அந்த மாதிரி கட்டிக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் நடந்துகிட்ருக்காரு. ஒரு இடத்துல உட்கார மாட்டுறாரு. இது என்னமோ தெரியல ஆன்னு சொல்லிட்டு பக்கத்தில் எல்லாருமே பார்த்துட்டு, சரி நம்ம கோயில் பூசாரி இருக்கார், அவர்கிட்ட போயிட்டு விஷயத்த சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னதுமே அவர் என்ன பண்ணியிருக்காரு, நேராக போயிட்டு அங்கே பக்கத்தில் அந்த முடிகேறி போகிறது திண்ணூறு போட்டால் அந்த மாதிரி பிரச்சனைலாம் தீர்வோங்கிற மாதிரிலாம் இருக்கிறாங்களே, அவங்கள்ட்ட போயிட்டு சொல்லியிருக்காங்க. சரி கொஞ்சம் நேரம் ஆகட்டும், கொஞ்சம் இருட்டுற டைமில் அழைச்சிட்டு வாங்க, அழைச்சிட்டு வந்தோன்னே நம்ம என்னென்னு பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அது வரைக்கும் கொஞ்சம் பார்த்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பி விட்ருக்காருங்க. ஏன்னா வந்து அவர் திண்ணூறு போகிறது நிறைய அனுபவங்கள்லாம் இருக்குங்களே, அவங்க வந்து இந்த மாதிரி சொன்னோன்னே அவர் புரிஞ்சுக்கிட்டார், உடம்புல ஏதோ ஒரு கெட்ட ஆத்மா தான் இறங்கியிருக்குங்கிற மாதிரி திண்ணூறு போகிறவர் வந்து புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சனால தான் அந்த மாதிரி நீங்கள் போயிட்டு பார்த்துங்க, சாயந்தரமாக அதாவது வந்து இருட்டின பிறகு அழைச்சிட்டு வாங்க, நான் இங்கே எல்லாமே ரெடி பண்ணி வைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அனுப்பிட்டாருங்க. இவங்களும் அவங்க அம்மா அப்பா வந்து அவன் பண்ணுறது எல்லாமே அப்படியே கொஞ்சம் பாதுகாப்பாக எங்கேயுமே போகாமல் அந்த ஏரியாவே அன்றைக்கி பெரிய அங்கே போகிறது இங்கே போகிறது ஒரு இடத்துல ஒழுங்காக உட்காராமல் என்னென்னமோ ஹிந்தியில் என்னென்னமோ பேசிக்கிட்டு போயிட்டு உட்கார்றது போகிறது, அந்த மாதிரி சாப்பாடு கொடுத்தாலுமே தட்டி விடுறதுங்கிற மாதிரி அப்படியே போயிட்டுருக்கு. டீ கொடுத்தா குடிக்கிறாரு. அந்த மாதிரி தான் அப்படியே அன்றைக்கி பொழுது போயிட்டுருக்குங்க. அன்றைக்கி பொழுது போயிட்டுருக்கும் பொழுது இரவு பொழுது ஆகுதுங்க. அதாவது வந்து அந்த பொழுது சாயும் நேரம், அந்த நேரத்தில் போயிட்டு அங்கே அழைச்சிட்டு போகிறாருங்க. அழைச்சிட்டு போயிட்டு அவர் எல்லாமே கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுருக்காரு. ரெடி பண்ணி வச்சுருந்தோன்னா நேராக அழைச்சிட்டு போயிட்டு அங்கே உட்கார வச்சோன்னா பயங்கரமாக ஆக்ரோஷமாக திமிர்றாரு. பயங்கரமாக அங்கே ஓடுறது இங்கே ஓடுறதுன்னா அப்புறம் அவங்க கூட போன நண்பர்கள்லாம் எல்லாருமே பிடிச்சி உட்கார வச்சோன்னா திண்ணூறு போடுறவர் ஒரு சில மந்திரம்லாம் சொன்னோன்னா டக்குன்னு அமைதி ஆகிட்டாருங்க. அமைதி ஆன பிறகு
ஹிந்தியில் தான் பயங்கரமாக ஹிந்தியில் தான் பேசுகிறாரு. ஹிந்தியில் பேசணுன்னு யாருக்குமே ஒன்றும் புரியல. பூசாரி என்ன சொல்லியிருக்காரு, யாராவது ஹிந்தி தெரிஞ்ச ஆள் யாராவது இந்த வர சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னோன்னே, சரி அவங்க பக்கத்தில் யாராவது விசாரிக்கும் பொழுது அங்கே ஓரளவுக்கு ஏதோ ஓரளவுக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் இருக்காருன்னு சொல்லிவிட்டு அவங்க அழைச்சிட்டு வந்திருக்காங்க. அழைச்சிட்டு வந்து பூஜை போயிட்டு என்ன ஏதுன்ட்டு அப்படியே அதாவது வந்து பூசாரி சொல்ல அவர் ஹிந்தியில் சொல்கிறாரு. ஹிந்தியில் சொல்லும் பொழுது வந்து நீ யார், என்ன, எதுக்கு இந்த பையன் உடம்புல நீ இறங்கியிருக்க என்னன்னு கேட்டோன்னே அவர் வந்து நான் வட மாநிலத்தில் சேர்ந்தவன், நான் வந்து குடும்ப பிரச்சனைனால தூக்குமாட்டி இறந்துட்டேன், தூக்குமாட்டி இறந்து கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகுது அப்படின்னு அந்த குணா உடம்புல இருக்கிற ஆத்மா சொல்லியிருக்குங்க. சொன்னதுமே சரி ஏன் இந்த பையன் உடம்புல நீ வந்து இறங்கியிருக்க எல்லாமே வந்து அதாவது வந்து ஹிந்தி அந்த நண்பர் ஹிந்தி தெரிஞ்ச நண்பர்கிட்ட சொல்லி அவங்க சொல்கிறத பூசாரிகிட்ட சொல்கிறது அந்த மாதிரி தான் அப்படி தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பையன் உடம்புல எதுக்கு நீ வந்து இறங்குனான்னு கேட்டதுக்கு நான் ஒதுங்கி தான் இருந்தேன், இந்த பையன் தான் வெளியேக்கமாக வந்து என்னை கிராஸ் பண்ணான் ஆன்னு சொன்னதுமே சரி உடம்புல வந்துட்ட அதெல்லாம் விடு, நீ இந்த பையன் உடம்புல வந்துட்ட, நீ இந்த பையன் உடம்பை விட்டு போகணும், சரி நான் போகிறேன், நான் கேட்குறத நீங்கள் கொடுங்க ஆன்ட்டு ஹிந்திலேயே சொல்லியிருக்காருங்க. சரி நீ கேட்குறத நாங்கள் கொடுக்குறோம், என்ன வேணும் அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு வந்து சரக்கு வேணும், பிரியாணி வேணும், சிக்கன் வேணும், சரி நாங்கள் வாங்கி தர்றோம், இந்த பையனை விட்டு போயிடு அப்படின்னு சொன்னதுமே நான் போயிடுவேன் சொல்லியிருக்காருங்க. சரி நீங்கள் அந்த பொருளெல்லாம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிவிட்டு உட்கார வச்சு கொடுத்துருக்காருங்க. அந்த பாட்டில் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மூடியை திறந்து அப்படியே கடன்னு ஃபுல்லாகவே குடிச்சிட்டாருங்க. குடிச்சிட்டோன்னே இவங்களுக்கு எல்லாருக்குமே பயம், என்னடா நம்ம குணாவுக்கு ஏதாவது பிரச்சனை ஆகணுன்னா உடனே பூசாரி சொல்லிட்டாரு, அப்படிலாம் எதுவும் ஆகாது, நீங்கள் யாரும் பயப்படாதீங்க, இப்போ நான் இருக்கிறது எல்லாமே அந்த உள்ளே இருக்கிற ஆத்மாவுக்கு தான், உங்கள் பையனுக்கு வந்து எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. உடனே பிரியாணியை பயங்கரமாக ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக அப்படியே ஒரு மாதிரி தின்னுட்டுருக்காரு. அப்படியே பயங்கரமாக அந்த எப்படி சாப்பிட்றாருன்னா அந்த வட மாநிலத்து நண்பர்கள்லாம் எப்படி உட்காந்து சாப்பிடுவாங்களே ஒரு மாதிரி குத்துக்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவாங்களே அதே மாதிரி உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டு பயங்கரமாக சாப்பிட்டு முடிச்சிட்டாருங்க. சாப்பிட்டு முடித்தோடனே அந்த சிக்கனை எடுத்து பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக திங்கிறாரு. இன்னும் எல்லாத்தையும் முடிச்சிட்டாரு. உடனே பூசாரி கேட்குறாரு, என்ன இதை இந்த பையனை விட்டு போறியான்னு கேட்டோன்னே நான் போயிடுறேங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனிமேல் வந்து இந்த பையனை பின் தொடரக்கூடாது அப்படின்னு சொன்னோன்னே நான் கண்டிப்பாக வரமாட்டேன், இந்த பையன்கிட்டலாம் வரமாட்டேன்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணோன்னே அந்த பூசாரி கையில் அந்த சாமிக்கிட்ட வச்சுருந்த தீர்த்தம் மாதிரி இருக்குது, அந்த தீர்த்தத்தை மேலே தெளிச்சிருக்காருங்க. தெளித்தோன்னே டக்குன்னு குணா வந்து மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க. மயக்கம் போட்டு விழுந்தோன்னே சரி இப்போ எழுப்புங்கன்னு சொல்லிட்டு டக்குன்னு எழுந்திரிச்சு உட்காந்துருக்காரு குணா. எழுந்திரிச்சு உட்காந்தோன்னே எல்லாருமே பிடிச்சி அவனை அதாவது வந்து குணாவை வந்து தாங்கி பிடிச்சிருக்காங்க. உங்கள் அம்மா அப்பாலாம் தாங்கி பிடிச்சி உட்காந்துருக்கோன்னு பூசாரி கேட்குறாரு, குணா தம்பி நீ எங்கே போன, என்ன பண்ண, எதுக்கு இந்த மாதிரிலாம் அவன் நடந்துக்கிட்டேன்னு, வேலைக்கு போயிட்டு பகல் ஷிஃப்ட்டு வேலையை முடிச்சுட்டு வந்தேன், நைட்டு ஃபுல்லாக எனக்கு தூக்கம் இல்லை, கொஞ்சம் நேரம் தூக்கம் இல்லை, 12 மணி வரையும் முழிச்சிட்டு இருந்தேன், தங்கியிருக்க இடத்துல முழிச்சிட்டு இருக்கும்போது பாத்ரூம் போகிறப்போ போனேன், பக்கத்தில் ஒரு பையன் உட்காந்துருந்தான், அந்த பையன்கிட்ட நான் கேட்டேன் நீ யார் என்ன ஏதுன்னு கேட்டிருக்கும்போது திடீர்னு அவர் திரும்பும்போது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி அழுகி போன மாதிரி மூஞ்சிலாம் அழுகி போன மாதிரி இருந்தது. நான் பயந்துக்கிட்டு ரூமில் வந்து படுத்துட்டேன். சரி பயப்படாத, நம்மளுக்கு எந்த ஒரு பயமும் இல்லை நான் சொல்லிவிட்டு நீ அந்த ஓரமாக உட்கார வச்சிரு, நீ வெளில போய் உட்காந்துன்னு சொல்லிவிட்டு அவங்க அம்மா அப்பா வர சொல்லி இந்த பையனை வந்து கொஞ்சம் ஒரு மாதத்துக்கு எங்கேயும் வெளியிலலாம் எங்கேயும் அனுப்பாதீங்க, ஊருக்குள்ளேயே வச்சுங்க, இப்போ தான் கொஞ்சம் சரியாயிருக்கான், அதனால் கொஞ்சம் பார்த்து வச்சுங்க. இந்த ஆத்மா ஒழுங்காக தான் ஏதோ ஒரு இடத்துல சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு, உங்கள் பையன்தான் போயிட்டு வான்னு கூப்பிட்ருக்கான். அதாவது வந்து உன் பையன் மேலே எந்த ஒரு தப்பும் இல்லை, ஏதோ ஒரு கூட வேலை செய்கிற ஆள்னு நினச்சிட்டு தான் கூப்பிட்ருக்காரு உங்கள் பையன். ஆனால் இந்த மாதிரி ஆள்னு தெரிஞ்சால் அவர் கூப்பிட்ருக்க மாட்டார், அவர் மேலேயும் தப்பு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் போங்க, இதுக்கப்புறம் எந்த ஒரு பிரச்சனையும் ஆகாதுன்னு சொல்லிட்டு குணாவை வர சொல்லி கையெல்லாம் கட்டி விட்டு திண்ணூறு போட்டு அனுப்பணுன்னு ஒரு 2-3 நாளைக்கு ஒரு மாதிரி சோர்வாகவே இருந்திருக்காருங்க. ஃபுல்லாகவே தூக்கம் தான், தூங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. 2-3 நாளைக்கு தூங்கிக்கிட்டே இருந்திருக்காரு. ஏன்னா வந்து முத நாள் பகல் ஃபுல்லாகவும் தூங்கலை, நைட்டு அங்கேருந்து அழைச்சிட்டு வரும்போதும் தூங்கவே இல்லையா, அதனால் வந்து இந்த எல்லாம் முடித்த பிறகும் நல்லா கிட்டத்தட்ட ஒரு 3-4 நாள் நல்லா தூங்கியிருக்காருங்க. தூங்கின பிறகு தான் அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் உடம்பு கொஞ்சம் நல்லா பழைய நிலைக்கு வந்திருக்குங்க குணாவுக்கு. சில விஷயங்கள்லாம் வந்து அவங்க நண்பர் சொன்னதுங்கிற மாதிரி குணா வந்து சொல்லும்போது அவருக்கே ஆச்சரியம், நான் என்ன இப்படியெல்லாம் நடந்துக்கிட்டேனாங்கிற மாதிரிலாம் அவர் ரொம்ப ஆச்சரியப்பட்டுருக்காருங்க. அதுக்கப்புறம் அவர் வந்து அங்கே கோயம்புத்தூருக்கெலாம் எங்கேயுமே போகல, அவர் ஊர்லேயே ஏதோ ஒரு கிடைக்கிற வேலைக்கு
அப்படியே போயிட்டுருக்காரு. இன்ன வரைக்குமே இந்த மாதிரி அவருக்கு ஒரு அசம்பாவிதம் எதுவுமே நடந்ததில்லைங்கிற மாதிரி நம்மள்கிட்ட சொல்லி முடிக்கிறாருங்க. இந்த சம்பவத்தை நம்மள்கிட்ட பகிர்ந்த குணாவுக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கலாங்க. இந்த சம்பவத்தின் பற்றின கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. இதுபோல் இன்னொரு திகில் சம்பவத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தமிழ். நன்றி உறவுகளே.